Scene 1, take 1. Take okay. யார் வேணும்? இந்த மாதிரி சிம்பிள் क्वेश्चंसக்குலாம் நான் ஆன்சர் பண்றது இல்ல. என்னோட அசிஸ்டன்ட் தான் பதில் சொல்லுவான். செல்வம், come. Yes, sir. That's okay. Keep it. I'm going inside. Hey, where you going? சார் ஆல்பம் பத்தி பேச வந்திருக்காரு. நான் அவரோட நீங்க இங்க பார்த்த மாதிரி இருக்கே. இந்த கண்ணை வச்சு நீ பாக்குறதே பெரிய விஷயம். பார்த்தேன்னு சொன்ன பாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க யாரு? டிடெக்டிவ் சங்கர், என்னோட அண்ணன். சொந்த அண்ணனா? சொந்த அண்ணன் தான், ஆனா ஒண்ணு விட்ட அண்ணன். யோ, குழப்பறீங்களே. குழப்பல. என்னோட அண்ணன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெட்ல அடிக்கடி ஒண்ணு விட்டுருவான். அதனால ஒண்ணு விட்டானேன்னு சொல்லுவோம். பை தி வை, நீ யார் இந்த வீட்ல வேலை செய்யற பொண்ணா? உன் ஃபேஸ் கூட நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஓரங்கட்டியா ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். வாட்? சாரி, கொஞ்சம் தள்ளிக்கோ. இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல டைம் இல்ல. எதா இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் நான் ஆபீஸ்ல வந்து பாரு. அது யாரது? ஒற்றை அடிக்கிற பொண்ணா? ஃபேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. பட் லெக் பீஸ் சூப்பர். இன்சூரே பண்ணலாம். கேட்ச் தி ஹேட். ஆஹா, அப்படியே ஒரு ரவுண்ட் ராலி போ. யார பார்த்து ஒட்டடி அடிக்கிற பொண்ணுன்னு சொன்னே? நாங்க தான் இந்த ஆல்பத்தோட ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸா? ஏன் இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுருக்கீங்க? வறுமையில இருக்கீங்களா? இதான் ட்ரெண்ட். இருந்துட்டு போட்டோம். பட் அதுக்காக இந்த மாதிரி சில்லறை வேலையெல்லாம் நீங்களே பாக்குற அளவுக்கு கஞ்சத்தனமா இருந்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு எப்படி பேமெண்ட் கொடுப்பீங்க? ஐ அம் சாரி. ரித்திக் ரோஷனோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ரித்திக் ரோஷனோடயா? என்ன இது, ஒரு வாட்டர் லாரி மேல ஸ்ட்ரைட்டா வந்து மோதுது. வந்ததுல இருந்து நியூஸ் லீடர் மாதிரி நீயே பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நீ பேசு. நீ யாரு? வாட் a shame. இதை என் ஃப்ரெண்ட் ஷாருக் கான் கேட்டா எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? என்ன பத்தி எதுவுமே தெரியாம ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. வாட் an insult. நல்ல வேளை என் ஃப்ரெண்ட் டான்ஸ் கிங் கோவிந்தா இத கேட்கல. பை தி பை, உங்களுக்கு எல்லாம் குழந்தை இருக்கின்ற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? இடியட், இதெல்லாம் பொம்மடா. இவன் ஒழுங்கா ஆல்பம் பண்ணுவானா? என்ன அப்படி கேட்டிட்டீங்க? MTV வி சேனல் எல்லாம் பாக்குறது இல்லையா? இவர் பேர் தான் அடிக்கடி வரும். சார் பேர் தான் பாலமணி பாரதி. பாலமணி பாரதியா? எஸ், பாலச்சந்தர், மணிரத்னம், பாரதி ராஜா. இவங்க எல்லாம் என்கிட்ட டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. வாட்? தட் மீன்ஸ் நான் உங்ககிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்கேன். அசோசியேட்டா இருந்ததெல்லாம் சரி, Yeah. ஆல்பம் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ், முன் அனுபவம். நீங்க டவல் சோப் எல்லாம் பார்த்தது இல்லையா? எனக்கு ஏன் டவர் சோப் பிடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு வருமானமே இல்லாதனால கடைக்கார பார்க்காதப்போ உருவிட்டேன். வாட் வாட் ஒய் லாஃப்டர்? நான் எல்லா ரேஞ்சும் போவேன் தெரியுமா? சச்சின் அடிச்ச ஃபியட் ஆட் பாத்துக்கீங்களா நீங்க? இங்க பாருங்க. ஹேய் பம்ப்கின், கால் சச்சின். हेलो सचिन जी, हाँ मैं सेल्वम बात कर रही हूँ. आप कैसे हैं? हाँ, हमारा डायरेक्टर बालामणि भारती आपसे बात करना चाहती हो. एक मिनट. हाँ सचिन. ஹலோ, ஹாய் சச். ஒண்ணும் இல்லடா, இங்க 3 ஃபீமேல்ஸ் தே ஆர் டவுட்டிங் மீ. ஹேய் டா, டோன்ட் கெட் ஆங்கிரி. ஹேய் டா, டோன்ட் டு தட். வாட் இஸ் திஸ் சச்சின்? ஆஸ்திரேலியா டீம் வந்திருக்க நேரம் பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டியே? ஓகே ஓகே, நெவர் மைண்ட், டோன்ட் கரை. வேற வாங்கி தரேன். என் மேல டவுட் ஆன உடனே அப்படி கோவிச்சுக்கிட்டு மாட்டே உடைச்சிட்டேன். It's all right. हमारा देश शाबाश शाबाश. ओके, इवनिंग डिनर मीट पண்றேன்னு சொல்லு. अच्छा सचिन जी, शाम डिनर के लिए वेट कर दीजिए. ओके बाय. Hey girls, உங்களுக்குலாம் இந்த விண்டோ ஓபன் பண்ணி தெருல போறவங்க தலைமையில குப்பை கொட்டுற பழக்கம் எல்லாம் கிடையாதா? அங்க வெளியில தெரியற அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் நான் பண்ணதுதான். யார டைரக்டரா போட போறீங்க? ஒண்ணே எங்க ஆல்பத்துக்கு டைரக்டரா போடுறதா முடிவு பண்ணிட்டோம். ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தர முடியாது. ஷூட்டிங் முடியற வரைக்கும் இங்க தான் தங்கணும். நான் பொதுவா அடுத்தவங்க பிளேஸ்ல ஸ்டே பண்றது இல்ல. பட் இந்த இடம் தோட்டாத்திரணி செட் மாதிரி அழகா இருக்கிறதுனால ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறேன். செட்டே தான், சொல்ல மறந்துட்டேன். அப்புறமா என் கூட ஹெவி லக்கேஜஸ் எல்லாம் இருக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? என்ன ஹெவி லக்கேஜ்? என் அசிஸ்டன்ட் தான் சொல்றேன். நோ ப்ராப்ளம். ஓகே. ஆமா, ஆல்பத்துக்கு யார மாடல்ஸ் போடுறீங்க? மாடல்ஸ் உங்களுக்கு தமிழ் வருமா? கொஞ்சம் கொஞ்சம். ஓ, நீங்க இட்லி தோசை சாப்பிடுற மாதிரி நார்மல் பொண்ணுங்களா? only pizzas and burgers. ஓ, பிசாஸ். உங்களுக்கு ஆக்டிங் வருமா? தெரியாது. நோ ப்ராப்ளம், எனக்கும் டைரக்ஷன் தெரியாது. What? ஐ மீன் நான் கத்துக்கல, அதே மாதிரி உங்களுக்கும் கத்து தரேன். என்னோட ஆல்பத்துக்கு ஏத்த 3 சூப்பர் மாடல்ஸ் நீங்க தான். நம்ம ஆர்டிஸ்டா? எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும். ஆரம்பிச்சாளுகடா இவளுகளோட டார்ச்சரை. ஒரு ரோஸ்க்காக கூப்பிட போறேன் பாம்பே கோவிந்தா. 3 ரோஸையும் ஒட்டுக்கா வச்சா நானே கோவிந்தா. பாம்பேல இருந்து கோவிந்தாவை கொண்டு வரேன்னு சொன்னாரு. அந்த கோவிந்தாவையும் காணோம், இந்த தாடி வச்ச டைரக்டரையும் காணோம். ஏய், இதுங்க பாரு, ஒரு டென்ஷன் இல்லாம ஜூஸ் குடிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளு சரியான ஃப்ராட் போல இருக்கு. என்ன பேபி, நான் அப்புல இருக்கும்போது டவுன்ல என்ன பத்தி ஏதோ கமெண்ட் பண்றேன். அது இல்ல சார், கோவிந்தா எங்க சார்? கோவிந்தா இல்லாட்டி இந்த ஷூட்டிங்கே கோவிந்தா கோவிந்தா ஆயிடுன்னு நினைக்கிறியா? அதான் கிடையாது. கோவிந்தா ஃளைட் அரைவ்டு, கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஷூட்டிங் போக போறோம். லெட் தி கிரேன் கம் ஆன் கோ. டேக் ஓகே. थैंक यू கோவிந்தா ஜி. அப்பா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இங்க வா. எஸ் சார். என்ன உனக்கு டயர்ட் ஆகுது? உன்னை நான் இந்த யூனிட்லயே பார்த்ததில்லையே. யார் நீ? ஆமா, நான் புதுசு சார். புதுசா? ஏன் செஸ்ட் டெவலப் பண்ணி வச்சிருக்கே? என்னது? திருட்டு விசிடி சார். திருட்டு விசிடியா? ஆமா சார். எதோட திருட்டு விசிடி? இப்போ எடுத்தீங்களா அந்த சாங்கோட திருட்டு விசிடி தான் அட சார். பாவி, அதுக்குள்ள அடிச்சிட்டீங்களா? ஆல்பம் டைரக்டர் போர்வையில் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஆனா இந்த பொண்ணுங்களை எப்படி க்ளோஸா ஃபாலோ பண்றது? பாத்ரூம்குள்ள இருக்கிற சோப்பு டப்பாக்குள்ள கேமராவை ஒளிச்சு வைக்கலாமா? நோ, அது எல்லாத்தையுமே படம் பிடிச்சிடும். இதுக்குள்ள டெஹல்கா மாதிரி ஒளிச்சு வைக்கலாமா? அதுக்குள்ள வைக்கலாமா?
அவசரமா கூப்பிடுறாங்க, என்னன்னு பாப்போம். எஸ், ஆல்பம் டைரக்டர் பாலமணி பாரதி ஸ்பீக்கிங். டிடெக்டிவ் தம்பி, நான் சார்லத்தாவோட அப்பா பேசுறேன். அதுல எனக்கு ஒன்றும் டவுட் இல்லையே, என்ன மேட்ரு? ஒண்ணும் இல்ல, எங்க பொண்ணுங்களை நல்லா ஃபாலோ பண்றீங்களா? பொண்ணுங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்றியான்னு கேட்ட முதல் அப்பன் தமிழ்நாட்டுல நீங்க தான். என்ன விஷயம்? என் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். சாருலதா கிட்டயா? அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 1/2 hour கழிச்சு பேசுங்க. ஓ, நான் விக்ரம் பேசுறேன். விக்ரமாவது முக்ரமாவது மேட்ருக்கு வா. இல்ல, என் பொண்ணு பூஜா கூட கொஞ்சம் பேசணுமே. பூஜாவா? ஓ, மேல ரித்திக் ரோஷன் இருக்காரா? அவங்க ஆல்பத்தை முடிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா முடிஞ்சா கூப்பிடுங்க. வெரி குட் வெரி குட். கண்டிப்பா சொல்ல. மேரே பேட்டிக்கோ புலா. என் பொண்ணை கூப்பிட சொல்றேன். நந்து நந்து நந்து. அடடா, இது தூங்குதா முடிச்சிருக்கான்னு தெரியலையே. ஓ, சாப்பாடு நடக்குதா? அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையை கழுவுனதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. என்ன போசு, என்ன பேசு, இதை விடக்கூடாது. என்ன இன்னைக்கு ஒரு பாட்டிலே சரிஞ்சிட்டா? டூப்ளிகேட் போல இருக்கு. என்ன ஃபிகர். நோ, 3 பேருடைய அப்பாவும் நம்மளை ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்னைக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. ஃப்ளவர்ஸ்களை போல் சிஸ்டர் ஸ்லீப்பிங்கடா பிரதர். பட் அதே நேரத்தில் அள்ளு அள்ளு தள்ளு தள்ளு. மறுபடியும் வந்துட்டாங்களா? பொண்ணுங்களா நீங்களாச்சு, உங்க அப்பனுங்களாச்சு. நான் வர்றேன். குத்து நினைப்பா. என்னாச்சு? என்ன பண்ணா செல்வம்? செல்வம் இல்ல, செல்வி. ஹலோ, ராயா? ராய்னா எந்த ராய்? எனக்கு ஏகப்பட்ட ராய் தெரியுங்க. சொல்லுங்க. ஓ, ஐஸ்வர்யா ராயா? இது முதல்ல சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷம். லாரா தாத்தா கிட்ட இருந்து போன் வந்துச்சா? இல்ல. அவங்க தாத்தா கிட்ட இருந்து வரலையா? ஓகே ஓகே. அப்புறம் சொல்லு. எதுக்கு உன்னை கூப்பிட சொன்னா, லாஸ்ட் டைம் உன்னை தேர்ந்தெடுத்த மாதிரி இந்த வாட்டி நைஜீரியாவை சேர்ந்த ஒரு அழகியத்தான் உலக அழகியா தேர்ந்தெடுத்திருக்கோம். இல்லையா? என்ன இல்ல, உனக்கு என்ன தெரியும்? கவர்னர். அப்புறம் ஆமா ஆமா, நேத்து தான் சச்சின் பேசின. அப்படி என்ன பார்த்து தான் தாடியை வளர்த்தாரா. நான் சொன்னேன் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்க, நல்லா இருக்கும் உனக்குன்னு. ஆமா. என்னது ஆல்பமா? உன்ன வச்சா? ஐயோ, ஐ எம் சாரி. என்கிட்ட சூப்பர் மாடல்ஸ் 3 பேர் இருக்காங்க. எப்படி உன்ன வச்சு? அது மட்டும் இல்ல, என் அசிஸ்டன்ட்டுக்கே பிடிக்கலங்கிறான் இந்த ப்ராஜெக்ட். அவனுக்கு பிடிக்கலன்னா நான் அதை செய்ய மாட்டேன். ஓகே, ஐ கேட்ச் யூ அப் லேட்டர். விவேக் ஓபரா கேட்டா சொல்லு. ஓகே. என்னடா, என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா அழுற? பாரு, ஆம்பளை யாருக்கு அழலாமா? அதுவும் மீசையை வச்சுட்டு அழக்கூடாது. அதான் உனக்கு பிடிக்கல ஐஸ்வர்யா ப்ரோக்ராத்தை கேன்சல் பண்றேன் நானு. அழலாமா நீ? செல்வன்டா, நீ ஏன் செல்வம்? செல்வம் இல்ல, செல்வி. எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. வாசக்கதவு திறந்திருக்கு. இந்தாங்க. பேட்டரியே இல்ல, இத வச்சு எப்படிடா பேசுன? பேட்டரி போட்டாலும் அதை வச்சு பேச முடியாதுங்க. ஏன்? ஏன்னா அது பாண்டி பஜார் பிளாட்ஃபார்ம்ல 100 ரூபாய்க்கு 2ன்னு வாங்கினது. குழந்தைங்க வச்சு விளையாடுறது. இப்ப நாங்க விளையாட போறோம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? இப்படியே போ. பேண்ட கொடுங்க, அப்பதானங்க நான் போக முடியும். கொடுக்க முடியாது, அப்படியே போடா. என்னங்க ஆஃப் நேக்கடா அனுப்புறீங்க? உங்களுக்கு நான் கோவிந்தாவை கூட்டு வந்து எப்படி எல்லாம் ஆட வச்சேன் நானு. நீ எங்க ஆட வச்ச? அவரே நல்லா ஆடினாரு. பாரு. விடுங்க பாஸ். எங்க இப்பதான் நீங்க எம்டிவி டைரக்டர் மாதிரி அழகா இருக்கீங்க. ஏண்டி சொல்ல மாட்டேன்? நீ கூட தான் விட்லாச்சாரியா படத்துல அடுப்புக்குள்ள காலை விடுற குட்டிச்சாத்தா மாதிரியே இருக்க. இப்ப நீ போல அவ பேண்டி ஊறி விடுவோம். வேண்டாங்க, தெருவுல போற யானைங்களுக்கு மதம் பிடிக்க வச்சிடாதீங்க.